வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி படத்தோடைய 3 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிமா தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2 daysல 50 கோடி பண்ணியிருக்கு அப்படிமா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று அஃபீஸ்லும் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு படத்தோடைய 3 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 62 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கு அப்படிமா சொல்லி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் வர இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற போது இதோடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதோடைய ஃபைனல் ரன் எவ்வளோ வரப்போகுது அப்படிமா நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தோடைய தேங்க்ஸ் மீட் அப்படின்றது இன்றைக்கி நடந்துச்சு. அதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சக்ஸஸ் மீட் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் சக்ஸஸ் மீட்டு கூட வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த ஒரு படம் டேபிள் ப்ராஃபிட் அண்ட் இந்த ஒரு படத்தை ஓன் ரிலீஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற போது இதில் யாருக்கும் லாஸ்ட்லாம் கிடையாது. ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற போது இது சக்ஸஸ் மீட் கூட வைக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு தேங்க்ஸ் மீட்டில் நம்ம எஸ்கேனாவை ரஜினி சார் கால் பண்ணி பாராட்டினார். பராசக்தி படத்தை பார்த்துட்டு அப்படி மாதிரி நம்ம எஸ்கேனாவே சொல்லியிருந்தார். உண்மையாக ரஜினி சார் அப்படின்னு நம்ம எஸ்கேனோடைய தொடர்ந்து எல்லா மூவிஸுமே பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம எஸ்கேனாவும் நிறைய மூவிஸ் அப்படின்றது புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மூவிஸுமே ஒவ்வொரு ஜானரில் நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம எஸ்கேனோடைய மூவிஸும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் கமர்ஷியல் மூவிஸும் நம்ம எஸ்கேனா பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எஸ்கேனோடைய ஃபேன்ஸோடைய ஆசையாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ டான் மாதிரியான படம்லாம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் டான்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ளே இருக்கும். அது வந்து ஒரு செம்ம ஃபெஸ்டிவல் வைப்பில் இருக்கும். ஸோ நம்ம எஸ்கேனா கண்டிப்பாக அடுத்ததான் இந்த மாதிரியான படங்களும் அடுத்தடுத்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டான் படத்துடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி, அந்த படம் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் மூவி தான். ஆனால் அந்த ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ரஜினி சாரோடைய மூவி வேறு இப்போ இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கேனோடைய இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.